சூரியனுக்கு இவ்வளவு எளிமையா ஒரு பரிகாரம் உண்மையிலே கிடையாது. ஏன்னா நீங்க மத்த கிரகங்களுக்காவது நம்ம வெளியில போயிட்டு ஏதாவது தேடணுமே. சூரியனும் சந்திரனும் டெய்லி வந்துட்டு வாப்பா நான் பிளஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்துட்டு போறாங்க இல்லையா. சோ உடல் வேர்க்கிற அளவுக்கு சூரிய வெளிச்சத்துல இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்க வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க. இவங்க விளையாடலாம், இல்ல வெளில ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், ரன்னிங் ஜாகிங். பட் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அந்த ஸ்வெட்டிங் அந்த அளவுக்கு வெளியில போனாலே சூரியனுடைய கதிரை உடம்பு பாசிட்டிவா உள்வாங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது ஒண்ணு, எப்பவுமே வந்து நிமிர்ந்து உட்காரும். நீங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளும் ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா குமிஞ்சு உட்காந்தோம்னா முதுகுல ஒண்ணு விழுகும். வீட்டுல வந்து எல்லாருமே மிரட்டுவாங்க. ஏன்னா முதுகு தண்டு சூரியன். அப்ப யாருக்கெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் அதிகமா இருக்கும். இந்த முதுகு கூன் போட என்ன அப்படின்னா, நீங்க பாருங்க அந்த குழப்பமான மனநிலை இருக்கும், தன்னுடைய தன்னம்பிக்கை வெளியில பேசுவாங்க. பட் நீங்க கரெக்டா அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். அப்ப ஆழ்மனம் உங்களுக்கு பலமாக இருந்தா தான் கல்வியில ஒரு தீவிரம் இருக்கும். நம்ம மிரட்டினாலும் அதட்டினாலும் நான் படிக்கிற படிப்பு எனக்கு வாழ்க்கைக்கு முக்கியங்கிறது புரிஞ்சாதான் அவன் படிப்பான். சோ அந்த ஒரு இயல்பு இவங்களுக்கு வர்றதுக்கு ஆழ்மனம் முக்கியம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், மனோகாரகன். சந்திரன் மட்டும் இங்க கரெக்டா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரிதான். என்னதான் நம்ம ஃபீஸ் கட்டி நீங்க சிபிஎஸ்சினாலும் மெட்ரிகுலேஷன்னாலும் ஸ்டேட் போர்டு அப்படின்னாலும் சரி, ஜாதகத்தில் சந்திரன் கெட்டால் மனம் கெட்டது, மனம் கெட்டால் சகலதும் கெட்டுரும். அப்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு கூட சொல்றாங்க. அப்ப மனசை திடப்படுத்தணும். ஓகே, இங்கேயும் ஸ்டார்ட் உணவுல இருந்துதான். தண்ணி உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க குடிக்கிறதே கிடையாது. நம்ம எடுத்ததுமே இங்க சில பானங்கள் தான் போகுது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கணும். அதே போல ஜூஸ், தண்ணி ஜூஸ் ரெண்டு வந்து முக்கியம். முடிந்தால் நமக்கு பக்கத்துல கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ். அதுக்கு அவ்வளவு எனர்ஜிஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ஓகேங்களா. இது 3. ஆரா ஹீலிங். ஆரா ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும் ஆரா ஹீலிங்னா தெரியும், நமக்கெல்லாம் வந்துட்டு மந்திரிக்கிறது தான். இப்ப மந்திரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்துட்டு ஒரு மூட பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நம்மளோட ஆராவை கிளென்சிங் பண்ணக்கூடிய திறன் வேப்பிலை, மயிலிறகு, கல்லுப்பு தண்ணீர், இதுக்கெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மயிலிறகு இல்ல வேப்பிலை ஏதாவது ஒண்ணு இவங்களை படுக்க வச்சுட்டு உச்சியில இருந்து பாதம் வரைக்கும், இப்ப இந்த குழந்தை படுத்திருக்கு அப்படின்னா உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வருடி பாதம் தாண்டி உதறிடணும். மறுபடியும் மேலாப்புல கொண்டு வந்து திருப்பி இது ஒரு 20 டைம்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரெகுலரா செய்யும் போது என்ன அப்படின்னா ஆரா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே முக்கியம்தான். பட் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதே போல தூக்கம். தெரியும் சந்திரன் அப்படின்னாலே இஸ் ஈக்குவல் டு தூக்கம்னு எப்பவுமே ஞாபகம். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சந்திரன் பாதிச்ச குழந்தைங்களுக்கு ஓகேங்களா, மனம் லைச்சா மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ இவங்களை போட்டு ஃபோர்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே படிச்சதும் சேர்ந்து அவங்களுக்கு ஞாபக மறதி கண்டிப்பா வரும் மேம், ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரும். அப்ப முதல்ல இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா பண்ண வேண்டியது, சந்திரன் பாதித்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரெஷர் கூட, அவங்களை வலுக்கட்டாயமா ஒரு சப்ஜெக்ட் படிக்க வைக்க கூடாது, அவங்களை ரிலாக்ஸ் பண்ணி தான் படிக்க வைக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கிறது இப்ப நான் சொன்ன இந்த ஆரா ஹீலிங் முக்கியம், தண்ணி ஜூஸ் இதெல்லாமே முக்கியம், தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இவங்களுக்கும் அடிக்கடி இவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமா வாட்டர் பேசிட்ல இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணியில அதாவது ஓடுற தண்ணியில குளிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அவ்வளவு வேலை செய்யும். ஸோ குழந்தைங்களுக்கு இது நல்லாவே அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலவுகளே இருக்காதுங்க, சுத்தமா செலவுகள் கிடையாது. ஆனா இதனுடைய மகத்துவம் இது அப்படிங்கிறது ஒரு 1 வீக் நீங்க பண்ணும்போதே அந்த குழந்தைங்கிட்ட சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒண்ணு, நம்ம மறந்த ஒண்ணு, பௌர்ணமி நிலா. நிலா வெளிச்சத்துல ஓப்பன் பிளேஸ்ல இருந்து படிக்கிறது அப்படிங்கிறதே இந்த குழந்தைங்களுக்கு நல்ல மெமரி பவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல படிகள்ல உட்காந்து படிக்கிறது, இது வந்து என்னுடைய குருநாதருடைய பரிகாரம். அந்த வாசல் படிகள் இருக்கு இல்லைங்களா, ஸ்டெப்ஸ்ல உட்காந்து படிக்கிறது. ஸோ இங்க உட்காந்து அவங்கள வந்து படிக்க சொல்றது. அப்புறம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து உட்கார்ந்து படிக்கிறது. இது வந்து எல்லாருமே செய்யலாம் ஓகேங்களா. அதுவும் இந்த மனம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா இவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்து படிக்கும் போதும் இதெல்லாம் செஞ்சுட்டு இதையும் செய்தால் இவங்களோட கிட்ட மாற்றங்கள் நல்லா தெரியும், இவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. மேம் இப்போ குழந்தைகள் வந்து அந்த பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம்? ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு வழிக்குள்ள சிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் பழக்க வழக்கத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு. அப்போ 2ஆம் வீடு பாதிக்கப்பட்டாலும் 2இல் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தான் இந்த பழக்க வழக்கத்துல மாற்றங்கள் வரும்.
அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பரிகாரம் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா பேரண்ட்ஸ் கண்காணிக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம கூட இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள், நம்ம கூட இருக்கிறவங்களுடைய தன்மைகள் நம்மளையும் பாதிக்கும். நான் சொல்லுவாங்க இல்லைங்களா, உன் நண்பனை காட்டு நீ நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க இருக்கக்கூடிய அந்த இடம், அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நல்ல அதிர்வலைகளோடு இருந்தா இந்த குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு இருக்கும்.